திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய ஆண்டாளுடைய திருவாடிப்பூர உற்சவ நன்னாள் 4ஆம் நாள் திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜீயர் மடத்தில் இருந்து கொண்டு பகவத் விஷயத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினம் அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு 32 அபச்சாரங்களும் 16 உபச்சாரங்களும் என்பது. பகவானை பூஜிக்கும் போது, சன்னதிக்கு செல்லும் பொழுது, ஆச்சாரியனை சேவிக்கும் பொழுது, காலக்ஷேபத்துக்கு செல்லும் பொழுது, பெரியோர்களை தரிசிக்கும் பொழுது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத 32 அபச்சாரங்கள்னு காட்டுறார். அடுத்து எதெல்லாம் செய்யணும், பகவானை பூஜிக்கும் பொழுது, பகவானுக்கு திருவாராதனம் செய்யும் பொழுது எதை முக்கியமாக செய்யணும், அது 16 உபச்சாரங்கள் அப்படின்னு காட்டுகிறார். இந்த விஷயம் நாரதீய புராணத்தில் யாதவாத்ரி மகாத்மியம் அப்படிங்கிற இடத்துல 32 அபச்சாரங்கள் 16 உபச்சாரங்கள். செய்ய வேண்டியது 16, செய்யக்கூடாதது 32. செய்ய வேண்டியது 32 வச்சு செய்யக்கூடாதது 16 இருந்தாலாவது பரவாயில்ல. ஆனால் எதை செய்யக்கூடாதோ அதுதான் அதிகமாக இருக்கு. எதை செய்யக்கூடாதோ நாம் அதைத்தான் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கோம். அதனால 32 அபச்சாரங்கள், அடுத்து 16 உபச்சாரங்கள். அதில் 32 அபச்சாரங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல இந்த கோட்டியிலே விண்ணப்பம் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் பெருமாளை திருவாராதனம் பண்ணுறோம் இல்லையா? காலையில் எழுந்தவுடனே தீர்த்தமாடி திருமண்காப்பு தரித்து கொண்டு புஷ்பங்களை சேகரித்து தீர்த்தம் சேர்த்து பரிமள திரவியங்களை சேர்த்து பெருமாளுக்கு திருவாராதனம் செய்கிறோம். அந்த திருவாராதனம் செய்யும் பொழுது கடைசியாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லித்தான் பூர்த்தி பண்ணணும். சொல்லுங்க பார்ப்போம். உபச்சாராபதேசேன கிருதான் அஹரஹர்மயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம அப்படின்னு சொல்லித்தான் பூர்த்தி பண்ணணும். யார் யார் திருவாராதனம் பண்ணுறீங்களோ அவர்கள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் பூர்த்தி பண்ணணும். திருவாராதனம் பண்ணுறோமோ பண்ணலையோ, ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் முன்னாடி போய் இருந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் நாம் பூர்த்தி பண்ணணும். உபச்சாராபதேசேன கிருதான் அஹரஹர்மயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. புருஷோத்தமனே, உனக்கு 16 உபச்சாரங்களை செய்யணும்னு தொடங்கினேன், ஆனால் 32 அபச்சாரங்களை செய்து விட்டேன். அடியேன் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை பொறுத்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சு தான் பூர்த்தி பண்ணணுமா. அப்போ 32 அபச்சாரங்கள் எவை அப்படிங்கிறத ஒன்றொன்னா நாமும் பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே நாம் எதை பண்ணின்னு இருக்கோமோ அது அவருக்கு நன்னாவே தெரியும் போல இருக்கு. அதை முதல்ல எடுத்து காட்டுறார். எதுன்னா, பெருமாள் சன்னதிக்கு வரும்போது பாதரட்சையோட வருவது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு காட்டுறார். காலில் நாம் ஏதோ 100 ரூபாய், அந்த காலத்துலலாம் 50 100க்கு கிடைச்சது, இப்போல்லாம் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு நாம் ஒன்றை வாங்கின்னு வந்து அதை பெருமாள் சன்னதி வாசல்லையே நாம் விட்டுட்டு உள்ளே போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கும்போது அதுதான் ஞாபகம் வரும். ஓ, வாசலில் விட்டுட்டு வந்தோமே, நாம் போகிறது வரைக்கும் அது இருக்குமா, வேற யாராவது தூக்கிண்டு போயிடுவாளா அப்படின்னு அதை நினச்சிட்டு இருப்போம். அதைத்தான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் எழுதுகிறார். செருப்பு வைத்து திருவடி தொழுவாரை போலே அப்படின்னு வியாக்கியானத்தில் எழுதுகிறார். செருப்பை வாசலில் விட்டுட்டோம்னா அதை அப்படியே விட்டுற வேண்டிதானே. ஆனால் உள்ள பெருமாள் சேவிக்கும் போது
500 கொடுத்து வாங்கினமே, 500 இல்லை 499, 500ன்னு போட்டுறக்கூடாதான். ஏன்னா 500ன்னு போட்டால் 500 ரூபாயா அப்படின்னு நாம் நினச்சிருவோம் இல்லையா. 499 தானே அப்படின்னா 500 வரலையா இல்லையா அப்படின்னு நாம் நினச்சிப்போமா. அதனால் பாதரட்சையோட பெருமாள் சன்னதியை நோக்கி வருவது அப்படிங்கிறது கூடாது. பெருமாள் சன்னதிக்கோ ஆச்சாரியர்களுடைய சன்னதிக்கோ பெரியோர்கள் வித்வான்களை சேவிக்க போகிறோம்னா பாதரட்சையோட செருப்பை போட்டுண்டு பெருமாள் சன்னதிக்கு வருவது அப்படிங்கிறது கூடாது. அதை முதல்ல எடுத்து காட்டுறார். அடுத்து ரெண்டாவது, முதல்ல சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துலலாம் காலையில் பள்ளிக்கூடத்தை தொடங்கும்போது தியானம் அப்படின்னு சொல்கிறா. 5 நிமிஷம் தியானம்னு ஷூவை போட்டுண்டே செருப்பை போட்டுண்டே அப்படியே பகவானை சிந்திப்பது, ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவதுங்கிறது வழக்கத்தில் வச்சுட்டா. அதனால் அது ஒரு காலம் கூடாது. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கோ பேரன்களுக்கோ பேத்திகளுக்கோ நீங்கள் கிரகத்தில் போய் சொல்லுங்க, செருப்பை போட்டுண்டு பகவானை சிந்திப்பது அப்படிங்கிறது ஒரு காலம் கூடாது. அது முதல் அபச்சாரம். அடுத்து ரெண்டாவது, தேர் திருவிழா, கருட சேவை, தீர்த்தவாரி, இந்த மூணும் ஒரு பெருமாள் சன்னதியில் நடக்கிறதுன்னா அதை சேவிக்காமல் நாம் போகவே கூடாதான். நாம் ஏதோ ஒரு வேலைக்காக வந்தோம், அன்றைக்கி வேலை முடிஞ்சிடுச்சு, நாம் புறப்பட போகிறோம். அன்றைக்கி ராத்திரி கருட சேவை இருந்ததுன்னா கருட சேவையை சேவிக்காமல் போகவே கூடாதான். அப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி ராத்திரி யாரும் புறப்படாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கெல்லாம் வேலை இருக்கே, புறப்படாதீங்க, கருட சேவையை சேவிச்சுட்டு தான் போகணும். சரி, கருட சேவையோடு நிற்கலாமா அப்படின்னா தேர் திருவிழா, அதுலேருந்து 2 நாள் திருத்தேர் உற்சவம், திருவாடிப்பூரம் திருத்தேருங்கிறது எவ்வளவு விசேஷம். அதனால் தேர் திருவிழா, அடுத்து அதுக்கு அடுத்த நாள் தீர்த்தவாரி, இந்த 3 உற்சவத்தை மட்டும் விட்டுடவே கூடாதான். இந்த 3 உற்சவத்தை சேவிக்காமல் போகவே கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறார். ரதோத்சம் ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்ம நவித்யதே. தேரில் இருக்கும்போது பெருமாளை சேவிச்சா அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாபம் அத்தனையும் அப்பொழுதே விலகிவிடும், அவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது உண்டாகாது. அதனால் தேர் திருவிழா, அதுக்கப்புறம் கருட சேவை, அதுக்கப்புறம் தீர்த்தவாரி, இந்த 3த்தையும் மட்டும் விட்டுடவே கூடாதான். அதனால் எந்த உற்சவத்துக்கு வாங்கோ வராமல் போங்கோ, ஆனால் கருட சேவை, அப்புறம் திருத்தேர், அதுக்கப்புறம் தீர்த்தவாரி, தீர்த்தவாரியோடு நாம் கூடவே போகணும். எங்கள் திருமுக்குளத்தில் தீர்த்தவாரி, ஆண்டாள் ரங்கமன்னார் தீர்த்தவாரி ஆன உடனே நாமும் அதில் தீர்த்தம் ஆடணும். வெறும்ன பார்த்துட்டு வர்றதுக்கு தீர்த்தவாரிக்கு போகக்கூடாது. ஆழ்வார் திருநகரிக்கு வந்தீங்கன்னா அப்போ தாமிரபரணியில் நம்மாழ்வார் தீர்த்தவாரி கண்டருளுகிறார், ஆதிப்பிரான் தாமிரபரணியில் தீர்த்தவாரி கண்டருளுகிறார். தென்திருப்பேரை தாமிரபரணி நதி தீரத்தில் இருக்கக்கூடியது. பங்குனி உத்தரத்திலிருந்து 10 நாள் உற்சவம், அதில் கடைசி நாள் தீர்த்தவாரி. தாமிரபரணிக்கு எழுந்தருளி அங்கே தீர்த்தவாரி கண்டருளுகிறார். அப்போ பெருமாளோட நாமும் தீர்த்தவாரி, பெருமாளோட நாமும் குளிக்கணும், நீராடணும். ஏன்னா அவர் தீர்த்தவாரி கண்டருளினா அந்த தீர்த்தம்ங்கிறது புனிதமான தீர்த்தம். சாட்சாத் கங்கையே அன்னைக்கு அந்த தீர்த்தத்தில் வந்து விடுகிறாளாம். அதனால் அதில் நீராடாமல் நாம் வருவது அப்படிங்கிறது கூடாது. இதெல்லாம் 2வது அபச்சாரம். அடுத்து 3வது, நேர பெருமாள் சன்னதிக்கு செல்லுகிறோம், பெருமாளை பார்த்துட்டு கையை கூப்பாமல் இருக்கோமே, அது பெரிய அபச்சாரமா. என்ன பல பேர் அடியன் இடத்துல வந்து என்ன சொல்லுவான்னா, நான் 108 திவ்யதேசத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. பார்த்துட்டு வந்துட்டேன்னா இது என்ன சிங்கம் புலியா, மிருக காட்சி சாலையா, ஜூவா, எக்ஸிபிஷனா
சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு பெருமாள் சன்னதிக்கு வந்தால் கையை கூப்ப வேணும். அதனால் பெருமாளினுடைய திருமேனியை கண்ட உடனே அப்படியே கையை கூப்பணும். இன்றைக்கி நாம் கையில் எத்தையோ வச்சுட்டுருக்கோம், அதை வச்சு சட்டு சட்டு சட்டுன்னு இப்படி அமுக்கிறது இப்படி அமுக்கிறது இப்படி அமுக்கிறதுன்னு எடுக்கிறோமே தவிர கையை கூப்புறது அப்படிங்கிறத நாம் செய்யவே மாட்டேங்கிறோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்படி இருப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்படி இருக்கா. அப்போ இப்படி யார் கையை கூப்பின்னு இருக்காளோ அவர்களுக்கு தான் அனுகிரகம். இப்படி எடுத்துட்டு இருந்தா அனுகிரகம் கொஞ்சம் குறைச்சலாக தான் விழும். உங்களுக்கெல்லாம் 50% அனுகிரகம் வேணுமா, இல்லை 100% ஆண்டாள் அனுகிரகம் வேணுமா? உங்ககிட்டே விட்டுடுறேன். கையை கூப்புனீள்னா 100% கிடைக்கும். கையை கூப்பாம இதில் எடுத்தோம்னா அதான் நேரே கண்ணால் பார்க்குறோமே, அப்புறம் எதுக்கு இதில் எடுக்கணும்? இதில் எடுத்தது கேட்டால் பெண்ணுக்கு பிள்ளைக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக நான் எடுக்கிறேன்பா. அந்த பெண்ணோ பிள்ளையோ அவள் எங்கேயோ அமெரிக்காவில் இருப்பா, ஆஸ்திரேலியாவில் இருப்பா. நமக்கு காலையில் 10 மணின்னா 11 மணிக்கு ஆண்டாள் புறப்பாடு நடக்கிறதுன்னா அப்போ அவள் ராத்திரி படுக்கணும்னு போய் படுக்கையில் படுத்திருப்பா. அப்போ பார்த்து இதோ ஆண்டாள் புறப்பாடு பாரு அப்படின்னு காட்டினோம்னா படுக்கையில் இருந்து அவளை சேவிக்க வச்ச பாப்பம் வேற நமக்கு வந்து சேரும். அவளுக்கு உண்மையிலேயே ஆசை இருக்குன்னா அப்போ அங்கே இருந்து ஆண்டாளை நினைத்தாலே போதும். எத்தனையோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறா, நம்ம கேமராவை விட நல்லாவே இருக்கிற மாதிரி 4K 8K கேமரா வச்சு வீடியோ வச்சு நல்ல மைக்கை வச்சு எடுத்து அவளே யூடியூப்பில் போட போகிறா, டிவியில் போட போகிறா. அப்போ அதை பார்த்தாலே நன்னா சேவிச்சுக்கலாமே. எதுக்காக ஒவ்வொருத்தரும் நாம் அதை எடுத்துக்கணும்? அதனால் அதை செய்வது பகவானுக்கு உகக்காது. உகக்காதது மட்டுமல்ல, அபச்சாரமாகவும் ஆகிவிடும். பெருமாளை கண்டவுடனே, ஆண்டாள் ரங்கமன்னாரை கண்டவுடனே அப்படியே கையை கூப்ப வேணும். அதனால் அது 3வது அபச்சாரம். பெருமாள் சன்னதிக்குள்ளே வந்தோம்னா துவஜஸ்தம்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த துவஜஸ்தம்பத்தில் அப்படியே விழுந்து தண்டன் சமர்ப்பிக்க வேணும். செய்யறீளா? செய்யலைன்னா இன்னிலிருந்து பண்ணிடுங்க. இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓ நாம் பண்ணுறது சரிதான், இப்படித்தான் பெரியோர்கள்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அதில் ஒரு உறுதி அப்படிங்கிறது உண்டாகணும். செய்யலைன்னா இன்னிலிருந்து திருத்தி கொள்ளவும். தண்டன் சமர்ப்பிக்கும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா, ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் त्वच्चरणारविन्दे अकिञ्चनो अनन्य गतिशरण्य त्वत्पादमूलं शरणं प्रपद्ये. ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியன் அவர் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இயற்றியிருக்கிறார். அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், நதர்ம நிஷ்டோஸ்மி, என்னிடத்துல கர்மயோகம் இல்லை. நச்சாத்ம வேதி, என்னிடத்துல ஞான யோகமும் இல்லை. ந பக்திமான் சரணாரவிந்தே, உன்னுடைய திருவடியில பக்தி செலுத்தக்கூடிய பக்தி யோகம்ங்கிறது எனக்கு இன்னும் உண்டாகவில்லை. நச்சாத்ம வேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்ய கதிஷரண்ய, கைமுதலற்றவனாக இருக்கிறேன், வேறு புகழற்றவனாக இருக்கிறேன், உன்னுடைய திருவடியை பற்றுகிறேன், என்ன இந்த சம்சாரத்தில் இருந்து நீ ரட்சிப்பாய். சம்சாரம்னா மனைவின்னு அர்த்தம் கிடையாது. சம்சாரம்னா பிறப்பு இறப்புங்கிற துக்கச் சுழல், அதுக்கு தான் சம்சாரம்னு பெயர். கல்யாணம் ஆயிடுத்துன்னா அப்பேற்பட்ட துன்பம் வந்துருமா, அதனால மனைவிக்கு சம்சாரம்னு பேர் வச்சிருக்காளே தவிர அதுக்காக சம்சாரம்னா மனைவின்னு அர்த்தம் கிடையாது. பிறப்பு இறப்புங்கிற துக்கச் சுழல், அந்த சுழல்ல இருந்து விடுபடுவதற்கு உன்னுடைய திருவடியை பற்றுகிறேன் அப்படின்னு ஆளவந்தார் காட்டுகிறார். அதை சொல்லி பெருமாள் சன்னதியில துவஜஸ்தம்பம் இருக்கும் இல்லையா, கருடக்கொடி ஏற்றி இருக்கா இல்லையா, அந்த இடத்துல அப்படியே விழுந்து சேவிக்கணுமா. சேவிச்சுட்டு பெருமாள் சன்னதிக்கு வரணுமா.
அதனால் பெருமாளை தரிசனம் பண்ணும்போது கையை கூப்ப வேணும்னு மூன்றாவது விஷயத்தை பார்த்தோம். அடுத்து நாலாவது, பெருமாள் சன்னதியை கையை கூப்பும்போது ஒரு கையால் நமஸ்காரம் பண்ணுவது அப்படிங்கிறது கூடாது. சில பேர் இப்படிம்பா, சில பேர் இப்படிம்பா, 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 இதெல்லாம் பண்ணினான்னா மகா அபச்சாரம். வண்டியில் போயிட்டே இருக்கோம், அப்போ ஒரு கையால் வண்டியை பிடிச்சிப்பார், ஒரு கையால் இப்படி பண்ணுவார். அதெல்லாம் நாம் செய்வது அப்படிங்கிறது கூடாது. வண்டி தாராளமாக விட்டுட்டு ரெண்டு கையும் கூப்புங்க. இல்லை சுவாமி விழுந்துருவோமேன்னா அப்போ பயம் இருக்கா இல்லையா? அப்போ ஒழுங்காக ஓரமாக நிறுத்தி இறங்கி கையை கூப்பிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போகணும். அதனால் நாலாவது அபச்சாரம் ஒரு கையால் பகவானை வணங்குவது அப்படிங்கிறது கூடாது. அடுத்தது அஞ்சாவது, தூய்மையின்றி பகவானை தரிசிப்பது அப்படிங்கிறது கூடாது. காலையில் எழுந்தவுடனே நீராடாமல் பெருமாள் சன்னதிக்கு செல்வது, பெருமாளை தரிசிப்பது கூடாது. தந்ததாவனம் பண்ணாமல், பல் துலக்காமல், பின்னாடி போயிட்டு வராமல் நாம் பெருமாள் சன்னதிக்கு செல்லுவது அப்படிங்கிறது கூடாது. காலையில் படுக்கையில் படுத்திருக்கோம், படுக்கையில் பர்த்தாவோடு கூடியிருந்தால் அப்படியே நேர தளிகை பண்ணுற இடத்துக்கு போகலாமா? அங்கே அரிசி, பருப்பு, மளிகை இதெல்லாம் தொட்டால் அப்போ பர்த்தாவோட கூடியிருந்தபடியினால நமக்கு உடம்புல ஒரு விழுப்பு, ஒரு தீட்டுங்கிறது உண்டாகும். அத்தோடு நாம் போய் அரிசி, பருப்பு, மளிகையை தொட்டால் அப்போது அதில் ஒரு தோஷங்கிறது உண்டாகும். அதுக்கப்புறம் நாம் குளிச்சுட்டு வந்து அதை வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டாலும் நாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை தொட்டோம் இல்லையா, அப்போ அந்த அரிசி, அந்த பருப்பு, அந்த அடுப்பு அது எல்லாத்துக்கும் தீட்டு தான். அதனால் அதை செய்வது அப்படிங்கிறது கூடாது. அதனால் காலையில் எழுந்த உடனே, படுக்கையில் இருந்து எழுந்த உடனே நேர நீராடணும் அப்படிங்கிறதுக்காக சென்று விட வேணும். பெருமாள் சன்னதிக்குள்ளே வர்றதோ, தளிகை பண்ணுற இடத்துக்குள்ளே வர்றதோ, இந்த மளிகை, காய்கறி, இதெல்லாம் பால், இதெல்லாம் தொடுவதோ கூடாது. அடுப்பை தொடுவது அப்படிங்கிறது கூடாது. சரி சுவாமி, பர்த்தாவோட கூடின நாளில் தானே கூடாது, அது இல்லாத நாளில் கூடலாமா, அப்படியே உள்ளே வரலாமா அப்படின்னா, பர்த்தாவோட கூடின நாளாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அந்த படுக்கையில் தானே நாம் படுக்கிறோம். படுக்கையில் படுத்தாலே நமக்கு ஒரு தீட்டு அப்படிங்கிறது உண்டாகிவிடும். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துனாலே அப்போ நம்ம உடம்புக்கும் நம்ம வஸ்திரத்துக்கும் ஒரு தீட்டு, ஒரு விழுப்பு அப்படிங்கிறது உண்டாகிவிடும். அதனால் நீராடி விட்டு தான் பெருமாள் சன்னதிக்கு செல்ல வேணும். பின்னாடி போகாமலேயோ நீராடாமலேயோ பகவானை தரிசிப்பது அப்படிங்கிறது கூடாது. அடுத்தது ஆறாவது, பெருமாள் சன்னதியை பிரதட்சணம் செய்யும் பொழுது வேகமாக சுற்றுவது அப்படிங்கிறது கூடாது. பெருமாள் சன்னதியை மெல்லமாத்தான் பிரதட்சணம் பண்ணணுமா. வேகமாக சுற்றுவது அப்படிங்கிறது கூடாது. சில பேர் பெருமாள் சன்னதி, அநேகமாக அந்த நரசிம்மர் சன்னதி, இல்லைன்னா ஹயக்ரீவர் சன்னதி, இல்லைன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி, இல்லைன்னா ஆஞ்சநேயர் சன்னதி பார்த்துருக்கீங்களா? சில பேர் பிரதட்சணம் பண்ணுவா பாருங்கோ, அவ சுத்தர சுத்துல உள்ள இருக்கக்கூடிய பெருமாளுக்கே தலை சுத்திடும். அவ்வளவு வேகமா சுத்துவா. இப்போ சுத்தினா பலன் உண்டு. 108 தடவை சுத்தினா எதை நினைச்சுண்டு பிரார்த்திக்கிறோமோ அது பலன்கிறது கிட்டும். ஆனா நாம அப்படி செய்யலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை செய்வது அப்படிங்கிறது கூடாது. பெருமாள் சன்னதியை பிரதட்சணமாக வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா, நிறை மாத கர்ப்பிணி அவ எப்படி வருவாளோ, 10 மாதம் இருக்கு, இன்னும் 10 நாளில் பிரசவம் ஆயிடும், அந்த பெண்ணு எப்படி மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து நடந்து வருவாளோ அதை போல நாம் பெருமாள் சன்னதியில் வரணுமா.
அதனால வேகமாக பெருமாள் சன்னதியை சுற்றுவது, பிரதட்சணம் செய்வது அப்படிங்கிறது கூடாது. பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய மண்டபம், அங்கே இருக்கக்கூடிய கோபுரம், அங்கே இருக்கக்கூடிய பிராகாரம், அங்கே இருக்கக்கூடிய விமானம், அங்கே இருக்கக்கூடிய பகவானுடைய சரித்திரங்களை செதுக்கி வச்சிருப்பா இல்லையா, அதெல்லாம் கண்ணால் பருகி கொண்டு வரணுமா. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது, கண்ணால் பருகணுமா. அது அப்படியே மனதில் பதித்து கொள்ள வேணுமா. அப்படி கண்ணால் பருகி கொண்டு பெருமாள் சன்னதியை பிரதட்சணம் செய்ய வேணும் அப்படின்னு காட்டுறார். அது 6வது. அடுத்து 7வது, பெருமாள் சன்னதியிலேயோ காலக்ஷேபம் நடக்கக்கூடிய இடங்களிலேயோ ஆச்சாரியர்களுடைய மடங்களிலேயோ வித்வான்களுடைய முன்னிலையிலேயோ கால நீட்டிக்கொண்டு அமருவது அப்படிங்கிறது கூடாது. கால நீட்டிக்கொண்டு அமருவது அப்படிங்கிறது கூடாது. சுவாமி எங்களுக்கு 70 ஆயிடுத்தே, 80 ஆயிடுத்தே, கால் போயிடுத்தே, முட்டு போயிடுத்தேன்னா அப்போ அவர்கள் நீட்டிக்கொள்வதை பற்றி தப்பே இல்லை. அது அடியேன்னு சொல்கிறேன், தப்பே இல்லைன்னு. அதனால் மனிதாபிமானத்தில் நாம் வச்சுக்க வேண்டியதான். ஆனால் கேள்வி 40 வயசில் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே. 20, 25, 35, 45, 55, 65, இன்னைக்கு 65க்கு மேலே இருக்கிறவா கூட ஒழுங்காக உட்காந்துடுறா. ஆனால் நம்ம 40, 45 இருக்கும்போதே காலை நீட்டிக்கலாமா அப்படின்னு நாம் நினைக்கிறோமே, அது ஒரு காலம் கூடாது. அதனால் காலை நீட்டிய வண்ணம் பெருமாள் சன்னதியில் பெருமாளை நோக்கி காலை நீட்டிக்கலாமா அப்படின்னா கூடாது. ஆச்சாரியனை நோக்கி காலை நீட்டிக்கலாமா அப்படின்னா ஒரு காலும் கூடாது. அடுத்து சொல்லிருட்டுமா, முழந்தாளை கட்டி கொண்டு அமருவது கூடாது அப்படின்னு காட்டுறார். அதனால தாராளமா நீங்க உட்காந்துக்கோங்க, ஒரு குறையும் இல்லை. ஆனா முழந்தாளை கட்டி கொண்டு அமருவது கூடாது அப்படின்னு காட்டுறார். அது 8வது அபச்சாரம். அடுத்து 9வது அபச்சாரம், பெருமாள் சன்னதியில் ஆச்சாரியன் சன்னதியில் வித்வான்கள் முன்னிலையில் உறங்குவது அப்படிங்கிறது கூடாது. பெருமாள் சன்னதியில் தூங்கினா அடுத்த ஜென்மத்தில் மலப்பாம்பா பிறப்பாளாம். இப்போ நாமெல்லாம் உயர்ந்த பிறவி ஸ்ரீ வைஷ்ணவ பிறவிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. வைணவனாக நாமும் பிறந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே முக்தி அடையணுமா, இல்லை திரும்ப மலப்பாம்பா பிறக்கணுமா? அதனால மலப்பாம்பா பிறப்பாளாம். யாரு? பெருமாள் சன்னதியில் உறங்குபவர்கள். பெருமாள் சன்னதியில் உறங்குபவர்கள் அல்லது காலக்ஷேபத்தில் ஆச்சாரியன் சன்னதியில் உறங்குபவர்கள் அடுத்த ஜென்மால மலப்பாம்பாவாக பிறப்பார்களாம். அதனால் பெருமாள் சன்னதியில் உறங்குவது அப்படிங்கிறது கூடாது. அடியனுக்கு முதல் பாடம் வேலுக்குடி சுவாமி என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? காலக்ஷேபத்தில் உம்ம முன்னாடி யாராவது கண்ணை மூடின்னு இருந்தா அவர்களை தூங்குபவர்களாக நினைத்து கொள்ளாதே அப்படின்னு சொன்னார். காலக்ஷேபத்தில் யாராவது கண்ணை மூடிண்டு இருந்தா அவ தூங்குறான்னு நினச்சிக்காதே அப்படின்னு சொன்னார். சரி சுவாமி, அப்போ நான் எப்படி நினச்சிக்கிட்டோம் அவளை அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் பார்த்து பிரம்ம தியானத்தோட இருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார். சதா பகவானை சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். நாமெல்லாம் கண்ணை திறந்துண்டு அங்கே பார்த்துண்டு இங்கே பார்த்துண்டு கவனம் சிதறும்படி பகவானை சிந்திக்கிறோம். ஆனால் அவ கண்ணை மூடிண்டு பகவானை சிந்திக்கிறார்கள்னு நினைத்து கொள்ளுவாய் அப்படின்னு சொன்னார். அதனால சொல்றவர் அப்படித்தான் நினச்சிக்கணும். அப்போ நான் உங்களை எப்படி நினச்சிப்பேன் அப்படின்னா பிரம்ம தியானத்தினால கண்ணை மூடின்னு இருக்கான்னு நான் நினச்சிக்கணும். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே பிரம்ம தியானத்தோடு இருக்கீங்களா, இல்லை அப்படியே 11:30 ஆச்சு, இன்னைக்கு ஏகாதசி வேற, அதனால் என்னன்னு தெரியலையே, அப்படியே கொஞ்சம் அப்படியே கண் இழுக்கும், அப்போ தூங்கி போயிட்டோம்னா
அது கூடாதான். உறங்கி போனால் அப்போ பகவானிடத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்கிறது குறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். பகவத் விஷயத்தை இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்படிங்கிறது உண்டாகணும். அதுக்கு தான் பக்தின்னு பெயர். ஆர்வம் இல்லாமல் என்னவோ அவர் சொல்கிறாரே அப்படின்னு நாம் இருந்தால் அதனுடைய பலனும் நமக்கு அப்படித்தான் கிடைக்கும். அதனால் சிரித்த முகத்தோட அப்படியே கேட்டுண்டு தலையாட்டிண்டு அப்படியே ஆச்சாரியனிடத்தில் இருக்கணுமா. இந்த அர்த்தங்கள்லாம் எத்தனை பேர் சொல்லுவான்னு தெரியாது. கிடைக்கிற சமயத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும். அதுலேயும் ஆண்டாள் உற்சவம் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதனால் இது போன்ற நமக்கு தங்குறதுக்கு குழு வசதி. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடின்னா, 20 வருஷம் வேண்டாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட இந்த அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாது. குழு வசதியோட நன்னா ஒரு குறை இல்லாமல் நம்ம சௌக்கியமாக இருக்கோம். ததியாராதனா அன்னைக்கெல்லாம் ஏதோ ஒரு புளியோதரை அல்லது ஒரு கதம்பம் ஒரு தொத்தியம்னோ இவ்வளவுதான். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு 4 இடத்துல ததியாராதனா ஆறுது. ஆனால் பாகவதோத்தமர்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் 11 இடத்துல ததியாராதனை ஆறுது. இப்போ சொல்லுங்க, யார் பாக்கியம் பண்ணியிருக்கிறவா? நினச்சா எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா இவ்வளவு வசதியோடு பண்ணியிருக்காளே எதுக்கு அப்படின்னா, பெருமாளை சேவிக்கணும், நல்ல அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேணும். நாம் இருக்கக்கூடிய கிராமத்தில் இது போல் காலக்ஷேபம் கிடைக்குமா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் உற்சவத்தில் நமக்கு கிடைச்சிருக்கே. அப்போ கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும். அதனால் பெருமாள் சன்னதி கருட சேவை அப்படின்னு இருந்ததுன்னா, கருட சேவை சாத்துப்படி ஆயின்றிருக்கு, அது வரைக்கும் வாசலில் படுத்து தூங்கிடலாமான்னா அது கூடாது. அந்த கருடன் மேலே எழுந்தருளக்கூடிய 5 எம்பெருமான்களை நினச்சி ஆடி பாடி பஜனை செய்து வெளியில் நடக்கக்கூடிய உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள், சங்கீதங்கள், பரதநாட்டியங்கள் இதெல்லாம் பார்த்து பகவத் பக்தியை வளர்த்து கொண்டு ஆர்வத்தோடு ஆண்டாளை சேவிக்கணுமா. கருட சேவையில் பெருமாளை சேவிச்சதுக்கு அப்புறம்தான் படுத்துக்கணும். அது வரைக்கும் நான் படுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் முழிச்சுக்கிறேன்னா அது கூடாது. அந்த பெருமாளை சேவிக்கிறது வரைக்கும் நாம் தூங்கவே கூடாதான். அதனால பெருமாள் சன்னதியில் உறங்குவது அப்படிங்கிறது கூடாது. பரசுராமர் அபார கோபத்தோட தசரதன் முன்பாக வந்து நின்று அப்படியே ராமனை பார்த்து, அடே ராமா, ஒரு உளுத்து போன வில்லு சிவதனுசு அதை முறிச்சபடியினால உன்னை பெரிய வீரன்னு சொல்றா. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னிடத்துல விஷ்ணு தனுசு இருக்கு, அதை நான் ஏற்று பார்ப்போம். உனக்கு சக்தி இல்லை, உளுத்து போன வில்ல உடைச்சபடியினால உன்னை வீரன்னு சொல்லுவா, நான் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? உனக்கு சக்தி இருந்தா இந்த விஷ்ணு தனுசை நான் ஏற்று பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ராமன் பரசுராமரிடத்துல பேசுகிறான். பரசுராமரே, உம்மை வணங்குகிறேன். நீர் என்னவோ குரலை வசத்தி பேசினீரே, நான் அதை போல குரலை வசத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். உறக்க பேச மாட்டேன். உறக்க பேசினா என்னுடைய தகப்பனார் தசரதனை அவமதித்ததாக ஆகிவிடும். அதை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன். நான் குரலை உயர்த்தி பேசினா பரசுராமரான உம்மை அவமதித்ததாக ஆகிவிடும். அதனால அதை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன். நான் அந்தணர்களை மதிப்பவன். அதனால இது போன்ற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஒருத்தருக்கு வீரம் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி நிர்ணயம் பண்ணணும்? முதல்ல வில்ல கொடுக்கணும், அதில் நானேற்ற சொல்லணும். என்னால் நானேற்ற முடியாமல் போனால் அப்பத்தான் என்னை பழிக்கணும். வீரம் இல்லை, பலம் இல்லை அப்படின்னு அப்பத்தான் சொல்லணும். ஆனால் வில்ல கொடுக்கறதுக்கு முன்னாடியே, பரீட்சை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ பூஜ்ய மதிப்பெண்கள் எடுப்பாய் அப்படின்னு சொன்னான். முதல்ல பரீட்சை வைக்கணும்,
அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அதில் குறைஞ்சிருந்ததுன்னா ஏன் குறைஞ்சேன்னு கேட்கலாம். ஆனால் சிவதனுசை முடிச்சிருக்கேன், விஷ்ணு தனுசை நீருன்னு என் கையில் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு ராமன் பேசினானாம். எதுக்காக இதை எடுத்து சொல்கிறேன்னா, பெரியோர்கள் முன்பாக குரலை வசத்தி பேசினா அந்த பெரியோர்களை அவமதித்ததாக ஆகிவிடும். அதனால் பெருமாள் சன்னதியில் உறக்க பேசுவது அப்படிங்கிறது கூடாது. அடுத்து 13வது விஷயம், பகவானுடைய சன்னதியில் நம்ம வீட்டு விஷயத்தை பேசுவதுங்கிறது அறவே கூடாது. பெருமாள் சன்னதிக்கு போனால் முதல்ல யாரையாவது தெரிஞ்சவாளை பார்த்தா முதல்ல என்ன கேட்குறோம், உங்கள் ஆற்றுல இன்றைக்கி என்ன சமையல், இதைத்தான் முதல்ல கேட்குறோம். அவள் ஆற்றுல என்ன சமையல் பண்ணால் நமக்கு என்ன, அவள் ஆற்றுல பாயசம் பண்ணியிருக்கா, சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கா, அக்கார வடிசல் பண்ணியிருக்கா, பால்கோவா பண்ணியிருக்கா, லட்டு பண்ணியிருக்கா, வடை பண்ணியிருக்கா, நமக்கு எங்கேயாவது 4 வடை கொண்டு வந்து தரப்போகிறாளா? இல்லை. அப்போ அதை கேட்டு என்ன பிரயோஜனம்? பெருமாள் சன்னதியில் நேற்று என்ன அலங்காரம், நேற்று என்ன திருவாபரணம், நேற்று என்ன வாகனம், நேற்று என்ன சேவா காலம், நேற்று என்ன உபன்யாசம் நடந்தது, இதைத்தான் நாம் கேட்கணுமே தவிர, அதை தவிர நம்ம வீட்டு விஷயங்களை பெருமாள் சன்னதியில் பகவான் சன்னதி முன்பாக பேசுவது அப்படிங்கிறது கூடவே கூடாது. அடுத்து 14வது, பகவானுடைய சன்னதியில் கத்துவது, உறக்க பேசுவது அப்படிங்கிறது கூடாது. அடுத்து கத்துறது, திடீர்னு கோபம் வந்துடுத்துன்னா ஏய் அப்படின்னு நாம் சொல்கிறோமா இல்லையா, அடேய் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, இது போன்ற கத்தி பேசுவது அப்படிங்கிறது பெருமாள் சன்னதியில் கூடாது. அடுத்து பெருமாள் சன்னதியில் சண்டை போடுவது அப்படிங்கிறது கூடாது. யாரோ ஒருத்தர் நம்மளை வையறாருன்னா அப்படியே கையை கூப்பிண்டு ஏற்றுக்கணும். இல்லைன்னா நாம் அந்த குற்றம் பண்ணியிருந்தா ஆமான்னு ஏற்றுக்கணும். இல்லைன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து அடியேனை க்ஷமித்தருள வேணும்னு கீழே விழுந்துடணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பார்த்து இந்த குற்றம் ஏன் பண்ணினாயின்னு கேட்டால், நாம் பண்ணலை நீர் தான் பண்ணினீர் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல வாக்குவாதம் செய்வது, சண்டையிடுவது அப்படிங்கிறது கூடாது. ஏன்னா பகவானுக்கு அது திருவுள்ளம் உகக்காது. நாம் சண்டையிட்டா ஒரு குறையும் இல்லை, தாராளமாக சண்டையிடலாம், இன்னொரு 10 ஜென்மம் கழித்து வரலாம், அவ்வளவுதான். இந்த ஜென்மால முக்திங்கிறது கிட்ட போவது கிடையாது. அதனால் பெருமாள் சன்னதியில் சண்டையிடுவது அப்படிங்கிறது கூடாது. அதுக்கு அடுத்தது, பெருமாள் சன்னதியில் பிறரை துன்புறுத்துவது அப்படிங்கிறது கூடாது. பிறரை துன்புறுத்துவது அதெல்லாம் கூட பண்ணுவாளான்னு தெரியல.